ஒரு பொடியை திரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு 150 கிராம் முழு உளுந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா பொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 50 கிராம் முழு மல்லி, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை 50 கிராம், அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் துருவின தேங்காயாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட், அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டு, கார மிளகாய் 5-6, கூடவே காஷ்மீரி மிளகாய் ஒரு 5-6, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நெருன்னு திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செய்கிற பொடி பொரியலில் சேர்த்துக்கலாம், வறுவலில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியை போட்டு கொஞ்சம் புளி, உப்பு, தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் சட்னியும் ரெடி. சூப்பரான 3 in 1 பொடி.